டாக்டர் ஜீவா சேன் சிஸ்டர் நம்மோடு கூட கொண்டு வருவாங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், வெல்கம் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். நம்ம சங்கீதம் 65 வாசிக்கலாமா சுஜாதா சிஸ்டர்? ஓகே சிஸ்டர். ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமன யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவிர்த்தியாக்குகிறீர். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவருடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் மித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் கலிகூற பண்ணுகிறீர். தேவரே பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்தர தாபரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம சங்கீதம் 65 தியானிக்கிறோம். இந்த சங்கீதம் 65 நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்த சங்கீதத்தை விட வேற ஒரு டோன்ல இந்த சங்கீதங்கள் ஆரம்பிக்குது. 65ல இருந்து 68ஆம் சங்கீதம் பார்த்தோம்னா, கர்த்தரை நோக்கி ஆண்டவருடைய இயற்கைக்குரிய ஆண்டவருடைய வல்லமை, இயற்கையின் மேல ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவர் எவ்வளவு கிருபையா இருக்கிறார், இயற்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலவிதமான ஆசீர்வாதங்கள், அதற்காக ஆண்டவரை துதிக்கிற ஒரு சங்கீதமாய் இது இருக்குது. சோ நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாய் our God is the God of creation and the God of the covenant. அவர் உடன்படிக்கையின் தேவன், சிருஷ்டிப்பின் தேவன். அப்போ இந்த சங்கீதம் எதை அறிவுறுத்துகிறது என்று பார்த்தால், நம்மளுடைய ஆவிக்குரிய தேவைகளா இருக்கட்டும், நம்மளுடைய சரீர பிரகாரமான தேவைகளா இருக்கட்டும், உலகத்துல எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர். சோ எல்லாவித தேவைகளையும் நம்ம ஆண்டவரை சார்ந்து இருப்பதுதான் ரொம்ப சிறந்தது அப்படின்றத இந்த சங்கீதங்கள், வருகிற இந்த 4 சங்கீதங்களும் நமக்கு எடுத்துரைக்க போகிறது. சோ இந்த சங்கீதத்தை நம்ம அதிகமா இந்த தெரிந்த வசனம் as a introduction நம்ம பார்க்கும்போது, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் என்று நம்ம சொல்றத பாக்குறோம். சோ அது இஸ்ரவேலர்களுடைய ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அதை குறிக்குது. அக்டோபர்ல அவங்க கொண்டாடுகிற அந்த அறுப்பின் பண்டிகையை குறிக்கிறது. அக்டோபருடைய கடைசி பகுதியில அவங்க நார்மலா அங்க ரெயின்ஸ், மழை காலம் அது. அப்போதான் அவங்க அந்த விவசாயிகளுக்கு அந்த அவங்களுடைய லேண்ட் அதுக்கு ரெடி ஆகி அவங்களால விதை விதைக்கிற ஒரு காரியம் உண்டாகிறது. சோ அந்த ஒரு நிகழ்வை இந்த சங்கீதம் கேப்சர் பண்ணுது. நம்ம இந்த சங்கீதத்தை படிக்கும் முன்னதாக இது எதன் அடிப்படையில எதை நம்மளுக்கு வலியுறுத்துகிறது என்று அவங்களுடைய பின்னணியில நம்ம யோசிக்க அழைக்கப்படுறோம். சோ அதை இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு அவங்களுடைய டே ஆஃப் அட்டோன்மெண்ட், குற்ற நிவாரண பலி, அந்த டே, அதையும் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாய்
அக்கிரம விஷயங்கள் என்னை வல்லமை கொண்டது, என் மீறுதல்களை தேவன் நிவர்த்தியாக்குகிறீர் என்று சொல்லுகிற அந்த வசனத்திலிருந்து அந்த ஃபெஸ்டிவலையும் கூடார பண்டிகையா இருக்கட்டும், இவங்களுடைய அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்டா இருக்கட்டும், இதை எல்லாவற்றையும் இந்த சங்கீதம் அழகாய் சித்தரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அண்ட் இது வந்து காட் இஸ் அ காட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவர் வந்து அநேக நேரத்துல ஒரு பஞ்சத்தையோ ஒரு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இந்த நேச்சர்ல ஒரு கண்ட்ரோல் எடுத்து ஜனங்களுடைய அட்டென்ஷனை கேட்ச் பண்ணி அவங்கள சிச்சித்தார், அவங்கள டிசிப்ளின் பண்ணார், அவங்கள ஒழுங்கற்ற அவங்களுடைய தன்மையை அவர் ஒழுங்குபடுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். லேவியராகமம் 26 அவர் இப்படியாய் சொல்றார், நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் என்று சொல்றார் ஆண்டவர். சோ அந்த மாதிரி ஆண்டவர் வந்து ஜனங்களை டிசிப்ளின் பண்ணுவதற்கு, ஒரு ரிப்பென்டன்ஸ்குள்ளாய் நடத்துவதற்கு ஒரு ப்ராமிஸ்ட் ரெயின், ஒரு பிளெஸட் ஹார்வெஸ்ட ஜனங்கள் வந்து ஆண்டவர் கிட்ட இருந்து அதிகமாய் ஒரு நல்ல ஒரு அறுவடையும் மழையையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். திஸ் வாஸ் காட்ஸ் வே அந்த காலத்துல டு சாஸ்டைஸ் பீப்புள், டு டிசிப்ளின் காட்ஸ் பீப்புள். சோ இந்த பின்னணியில இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்க போறோம். இதுல 13 வசனங்கள். முதல் 4 வசனங்கள் ஆண்டவர் வந்து நம் பாவங்களை நிவர்த்தி செய்கிற, பாவிகளுக்கு இரட்சகராய் வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறார். 5-8 பார்க்கும்போது அவர் தேசங்களை ஆளுகிறவராய் வெளிப்படுவார். 9-13 பார்க்கும்போது அவர்தான் நம்மளை பராமரித்து போஷிக்கிறவராய் சங்கீதக்கார ஆக்கியோன் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி எழுதியிருக்கிறார். முதல் வசனத்துல, தேவனே சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். Praise is awaiting you, O God, in Zion, and to you the vow shall be performed என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சோ இது வந்து ஒரு பிரைஸ் நோட்ல ஆரம்பிக்கிற ஒரு சங்கீதம். இந்த பிரைஸ் அப்படின்றதே வந்து ஆண்டவர் மேல ஒரு அப்ரூவல். ஆண்டவரே நீங்க அருமையா செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே, we admire you Lord, ஆர் நீங்க செய்யற எல்லாவற்றுக்கும் நாங்க ஒத்து போறோம் என்று சொல்ற ஒரு நோட் ஆஃப் அப்ரிசியேஷன். நம்ம யார பாராட்டுவோம், அவங்க செய்தது நமக்கு உகந்ததா இருக்கு, அவங்க செய்தது கரெக்ட்னா நம்ம பாராட்டுவோம், அவங்க செய்ததை நம்ம அப்ரூவல் பண்ணா பாராட்டுவோம். அதே மாதிரிதான் ஜனங்களுடைய துதியும் ஆண்டவரை நோக்கி. சோ whenever we praise God, இந்த praise அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அது ஏதோ ஒரு கடமை கிடையாது. இட் இஸ் an admiration, it is an approval to God's work. அப்போ வந்து இந்த எதனால இந்த தீம் ஆஃப் பிரைஸ் எதுக்கு இந்த ஜனங்களுக்கு வந்திருக்கு, வாட்ஸ் த ரீசன் அப்படின்னு யோசிச்சோம்னா, இந்த வசனத்துல ஆரம்பிக்கும் போது அவருக்காக காத்து இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல ஜனங்கள் ரெஸ்ட்ஃபுல்லா குவைட்டா ஆண்டவரை துதிப்பதற்காக வெயிட் பண்றாங்க. they are eagerly ready to praise him. அப்போ இந்த எபிரேய பதத்துல அந்த ஆர்டர் வந்து இப்படியா எழுதப்பட்டிருக்கு, டு யூ சைலன்ஸ் பிரைஸ் ஓ காட், உங்களுக்காக ஒரு அமைதியான துதி காத்திருக்குது அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணல. ஆனா அந்த நேஷன் அவங்களுடைய பொருத்தனைகள் எல்லாம் செலுத்தின உடனே ஒருவேளை அது பஞ்சமா இருந்திருக்கலாம், மழை தாழ்ச்சியான காரியங்களா இருந்திருக்கலாம், கர்த்தர் அந்த இயற்கையின் ஆசீர்வாதங்களை கொடுத்த உடனே ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அந்த அமைந்து காத்திருக்கிற அந்த சூழ்நிலையில ரொம்ப சந்தோஷமாய் அவங்க துதிக்க போற ஒரு சினாரியோவை இந்த வசனம் சொல்லுது. நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையிலயும் இதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். சோ துதியானது அமைந்து காத்திருக்கு. நிறைய வேலையில நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், நம்மளுடைய அதிக நாள் ஜெபங்களா இருக்கலாம், பொருத்தனை செலுத்த வேண்டும் என்று நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற சில காரியங்களுக்காக there's going to come a day where we are going to praise him loud. So அதுதான் இந்த சங்கீதத்தின் முதல் வசனம் ஆரம்பிக்கிறது. சோ நம்ம அமைதியா இருக்கிறதுனால நம்ம ஆண்டவரை துதிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. Silence is also a part of worship. We must learn to wait quietly before God.
ஆண்டவருடைய சமூகத்துல அமைதியாய் காத்திருப்பது, துதிப்பதற்கு அத அந்த எண்ண அலைகளை ரெடி ஆயிட்டு இருக்கிறதுமே ஒரு வகையான ஒரு துதிதான். சோ தேவனே, சீயோனில் உமக்கு துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் என்று சங்கீதக்காரர் ஆரம்பிக்கிறார். 2வது வசனத்துல, ஜெபத்தை கேட்கிறவரே, ஓ யூ ஹியர் பிரேயர், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். டு யூ ஆல் flesh will come. அப்ப அடுத்து இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, தாவீது என்ன சொல்றாருன்னா, God hears prayer. அவர் அதை மீண்டும் வலியுறுத்துகிறார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். சோ இது எதற்காக இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, அதனால நீங்க உங்களுடைய அனைத்து ஜெப குறிப்புகளையும் உங்களுடைய தேவைகளையும் ஆண்டவர்கிட்ட செலுத்துங்க, அவரை துதிங்க. அதே நேரத்துல உங்களுடைய பாவங்களை கூட நீங்க கன்ஃபெஸ் பண்ணலாம். ஏன்னா அவர் எல்லா விதமான ஜெபங்களையும் கேட்கிற தேவன். அன்னைக்கு ஆண்டவர் இஸ்ரவேலர்கள் கிட்ட நேரடியாய் பேசினாரு. அண்ட் அவர் என்ன சொன்னாரு, இஸ்ரவேல் தான் தமக்காய் தெரிந்து கொண்ட ஜனம் அப்படின்றத அவர் அதிகமாய் யாத்ராகமம்ல வலியுறுத்துறத பாக்குறோம். ஆனா அந்த சினாரியோ அப்படியே மாறிடுச்சு. தாவீது இங்க என்ன சொல்றாரு, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் வெறும் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் உரிய தேவன் அல்ல, அவர் நம்ம எல்லாருக்கும் உரிய தேவன். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். The entire world will come to acknowledge the God. சங்கீதம் 86:9 நம்ம இப்படியாய் வாசிக்கிறோம், ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ரோமர் 14 பவுலும் எழுதுறாரு. So it's not only for Israel, our God, the entire world will acknowledge the God அப்படின்றத ஒரு தீர்க்க தரிசனமாகவே சங்கீதக்காரர் எழுதுறத பாக்குறோம். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அண்ட் இன்னைக்கு இஸ்ரவேல்ல ஒரு வேலை டெம்பிள் இல்லாம இருந்திருக்கலாம். பட் ஒன் டே அது ரீபில்ட் பண்ணப்படும். அனைவரும் அங்க ஆராதிப்பார்கள். அததான் தானியேல்ல அவர் சொல்றாரு, எருசலேமை திரும்ப எடுப்பதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் இவ்வளவு நாட்கள் செல்லும், மறுபடியும் கட்டப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏசாயா 2:2 கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். சோ மார்க் 11:17 என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதியிருக்கவில்லையா அப்படின்னு ஆண்டவர் சொல்றதையும் பாக்குறோம். சோ அந்த டெம்பிளா இருக்கட்டும், அந்த தேசமா இருக்கட்டும், இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஒன்லி வித் காட், பட் த என்டையர் ஜென்டைல் நேஷன்ஸுக்கும் ஆண்டவர் உண்மையுள்ள ஜீவிக்கிற தேவனாய் ஆண்டவரிடத்துல எல்லாரும் ஓடி வருவார்கள் என்பது தீர்க்க தரிசனமாகவே எழுதப்பட்டு வைத்திருக்குது. அண்ட் ஆண்டவர் இஸ்ரவேலர்களை உருவாக்குனது எல்லா சுற்றி இருக்கிற எல்லா ஜாதிகளும் அவர்களை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஜனக்கூட்டமாய் அவங்களுக்கு சாட்சியாய் வைக்கணும்னு தான் அவர் இது பண்ணாரு. அப்போ உபாகமம் 4:6 அவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாத்தையும் கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும், இதுதான் உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் என்பார்கள் என்று சொல்றத உபாகமம் 4:6 பாக்குறோம். நீங்க ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களை பார்க்கும் போதெல்லாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இது ஆண்டவர் உண்டாக்கின ஜனக்கூட்டம், ரொம்ப ஞானமா நடக்கிறாங்க, ரொம்ப விவேகமா நடக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏசாயா 45:5 நம்ம அதை வாசிக்கிறோம். நான் அவர் ஏசாயா 49:3 பார்க்கும்போது, நீ என் தாசன் இஸ்ரவேலை, நான் உன்னில் மகிமைப்படுவேன். So the purpose of creating Israel was to bring glory to God. ஆனா இஸ்ரவேல் அதை செய்யல, அதை செய்ய தவறி விட்டார்கள். அவங்க அந்த கவனன்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் மற்ற தேசங்களோடு சோரம் போயினாங்கன்னு சொல்லி நம்ம இந்த மைனர் ப்ராஃபிட்ஸை ஃபுல்லா ஆழமாய் படிக்கும் போது நம்ம கத்துக்கிட்டோம். ஏசாயா 45:22 அதனால ஆண்டவருடைய பார்வை அவர்கள் மாத்திரம் அல்ல, மற்ற அனைவரையும் நோக்கி, அனைவருக்கும் அந்த இன்விடேஷன், அந்த கால் வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம்.
ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏசாயா 45:22 பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேற ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்றத பாக்குறோம். சோ இந்த நோட்ல தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அதையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது மத்தேயு 28:9 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று அந்த கிரேட் கமிஷன் அனைவருக்கும் அது வந்திருக்குதுன்னு பாக்குறோம். ரோமர் 10:13 கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்போ இந்த சங்கீதத்துடைய 2ஆம் வசனத்துல அவர் ஜெபத்தை கேட்கிறவர், எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறவர். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அவர் காட் இஸ் அப்ரோச்சபிள் காட். நாம் வந்தடையத்தக்க சமயத்தில் என்னை தேடுங்கள் என்று சொல்ற மாதிரி அவரை நம்ம நெருங்கி சேருவோம், அவரை கிட்டி சேருவோம் என்பதை இந்த வசனம் மிக அழகாய் நமக்கு இந்த காலை வேளையில ஞாபகப்படுத்துகிறது. 3வது தாவீது சொல்றாரு, அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. iniquities prevail against me. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர் என்று சொல்றத பாக்குறோம். சோ இப்போ துதிக்க போறாரு, அவர் ஆண்டவருக்கு ஜெபத்தை கேட்கிறவர். ஆனா அவர் எல்லாத்துக்கும் முன்பதாக ஆண்டவரை எப்படி பார்க்கிறாரு? பாவங்களை மன்னிக்கிறவராய் பார்க்கிறார். So David praises God for atoning of his sins and those of the nation. எங்களுடைய முழு தேசத்திற்கும் நீர் பாவத்தை நிவர்த்தி செய்கிற பரிகாரியாய் அவங்க பார்த்து துதிக்கிறத பாக்குறோம். So iniquities, அக்கிரம விஷயங்கள், அது ஒரு மனுஷனுக்கு உள்ள இருந்தும் எழும்புது, வெளியில இருந்தும் எழும்பலாம். ஆனா அத இட்ஸ் நாட் கண்ட்ரோலபிள். மேன் இஸ் நாட் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் இட்ஸ் ஃபோர்ஸ். அதனாலதான் தாவீது அந்த சீக்ரெட்டை சொல்றாரு, அது என்ன காட்டிலும் வல்லமை கொண்டதா இருக்கு, என் மேல மிஞ்சிய ஒரு வல்லமைய கிரியேட் பண்ணுது. ஆனா ஆண்டவர் நீர் மன்னிக்கிற தேவன் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஏசாயாவும் இத சொல்றத நம்ம பாக்குறோம். அவருக்கு அந்த தரிசனம் கிடைக்கும் போது, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த தூதன் ஒரு குரட்டை எடுத்துட்டு அவரை தொடும் போது, வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது அப்படின்னு சொல்றாரு. உன் பாவம் நிவர்த்தியானது அப்படின்னு சொல்ற அதே வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். அப்ப ஆண்டவர் அந்த பழைய பாவமா இருக்கலாம், அதனுடைய அந்த கில்ட் ஃபீலிங், த கில்ட் ஆஃப் பாஸ்னா இருக்கலாம், இல்ல இப்போ மிஞ்சி வல்லமை கொண்டிருக்கிற அந்த பிரசன்ஸினோடைய பவர், எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்லவர். சோ இங்க இனிக்விட்டிஸ்னு போடப்பட்டிருக்கு, டிரான்ஸ்கிரஷன்ஸ்னு போடப்பட்டிருக்கு, அக்கிரமம் மீறுதல்கள். அப்ப இனிக்விட்டிஸ் அப்படின்றது ஆண்டவருடைய நன்மையை தடை பண்றது, ஒரு விழுந்து போன மனிதனுடைய அந்த நேச்சரை குறிக்குது. சோ ஒரு எல்லா மனுஷனுக்குள்ள என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேல் பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல் தாங்க கூடாத பாரமாயிற்று என்று 38ஆம் சங்கீதத்திலும் அவர் சொல்றாரு. பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தினால் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. சோ இது ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மளை நீதிமான் ஆக்கக்கூடிய தேவன். அதே நேரத்துல மீறுதல்கள் அப்படின்னும் போது நம்ம நிறைய இடத்துல இந்த பாயிண்ட்ஸை நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சின், டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் சின். எப்படி அந்த ஒரு ஆள் சிக்னல்ல நின்று சிக்னலை கிராஸ் பண்றது இஸ் டிரான்ஸ்கிரஷன், தாண்டி எல்லையை தாண்டி போறது, வயலேஷன் ஆஃப் சம் பவுண்டரி. சோ எந்த விதமான லெவல் ஆஃப் சின்னா இருக்கட்டும், ஆண்டவர் நிவர்த்தி ஆக்குகிற தேவன். சோ அவர் அக்கிரம விஷயம் என் மேல் வல்லமை கொண்டதுன்னு சொல்றாரு, இண்டிவிஜுவல் சின்ன சொல்றாரு. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். அப்ப அவர் சொல்லும் போது கலெக்டிவா எங்க தேசத்துக்கு, இஸ்ரேல் ஒரு சின்னிங் நேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு காமனாவும் அதை அக்செப்ட் பண்றத நம்ம பாக்குறோம்.
சோ ஒரே ஒரு வழிதான் இந்த பாவத்திற்கு பரிகாரம் வந்து ஆண்டவர் நிவர்த்தியாக்குகிற தேவன். எங்க வந்து பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெருகுது. அதனால ஆண்டவர் கிட்ட அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். அவர்கிட்ட ஒரு பாவியாய் போய் நிற்கும் போது அவர் நிச்சயமாய் பதில் கொடுக்கிறவர் என்பதை பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த சங்கீதத்துல, நம்ம சொன்ன மாதிரி யூதர்கள் கொண்டாடுகிற அந்த பலி பண்டிகை அதை வந்து ரொம்ப ஹிடனா இதுல மீனிங் வருதுன்றத பாக்குறோம். யூ வில் ப்ரொவைட் அட்டோன்மெண்ட் ஃபார் தெம் என்று இங்கிலீஷ் பைபிள்ல நம்ம பாக்குறோம். எங்கள் மீறுதல்களை நீர் நிவர்த்தி ஆக்குகிறீர். அப்ப இந்த அட்டோன்மெண்ட் அப்படின்றது எங்க இருந்து வருது? தி டே ஆஃப் அட்டோன்மெண்ட். லேவியராகமம் 23ல 27ல இருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நம்ம அதை பாக்குறோம். யோம் கிப்பூர் என்று ஜூவிஷ் ஃபெஸ்டிவல். அது வந்து திஸ்ரி என்ற 7வது மாதத்துல அந்த அட்டோன்மெண்ட் ஃபெஸ்டிவல் கொண்டாடப்படுது ஹீப்ரூ கேலண்டர்ல. அப்போ வந்து இந்த நாள்ல என்ன நடக்கும்? டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல நம்ம பார்த்தோம்னா பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி நமக்கு ஆசரிப்பு கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. வருஷத்துல ஒரு நாள் மாத்திரம்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். சோ அவங்க வந்து அந்த அட்டோன்மெண்ட் ரிச்சுவல்ஸ் ஆரம்பிக்கும் போது ஆரோனோ அதற்கு அப்புறம் வந்த அந்த பிரீஸ்ட் அவங்க வந்து அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ள போகலாம். ஏன்னா மற்ற நாள் அவங்க வந்து அதுக்குள்ள போக முடியாது. அண்ட் அவங்க வந்து தனக்காக ஒரு காலை எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்திற்காகவும் அவங்க பாவங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு ஒரு காலை, ஜனங்களுக்காக 2 வெள்ளாட்டு கடா எடுத்துக்கொண்டு அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. அப்ப அவங்களுடைய காலையை அவங்க பலியிட்டு அது அவங்களுடைய குடும்ப பாவங்கள் நிவர்த்தியாக்கப்படுது. 2 வெள்ளாட்டு கடாக்கள்ல வந்து சீட்டு போடணும். அதுல ஒண்ணு வந்து போக்காடாய் செலக்ட் பண்ணப்படும். போக்காடு, ஸ்கேப் கோட் அப்படின்னு சொல்றோம். சோ Aaron was to bring 2 goats. ஒண்ணு வந்து அவங்க இஸ்ரவேலர்களுடைய கிளென்லினஸ், அன்கிளென்லினஸ் அண்ட் ரெபெலியன், அவங்க என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த ஆடை பலியிட்டு அதை வந்து அந்த உடன்படிக்கை பெட்டி மேல அந்த இதை தெளிக்கணும். அப்போ இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தம், சகல பாவங்களினால் உண்டான அவருடைய மீறுதல்களின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிரயாசித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்கள் தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்துக்காகவும் அப்படியே சேர்க்கணும். வருஷந்தோறும் இந்த இடத்துல பலிகள் செலுத்தப்படுறதுனால இயர்லி ஒன்ஸ் அந்த அனைத்து பாவங்கள் அந்த தீட்டுகளை வந்து அவங்க கழிக்கிறத இந்த ஒரு ரிச்சுவல் மூலமா அவங்க செய்து கொண்டிருந்தாங்க. இன்னொன்னு அந்த 2 பிக்சர்ல நம்ம பாக்குறோம். இன்னொன்னு ஆசாரியன் வந்து அந்த ஸ்கேப் கோட் போக்காடு மேல கைகளை வைத்து கன்ஃபெஸ்ட் ஓவர் இட் தி ரெபெலியன் அண்ட் விக்கெட்னஸ் ஆஃப் தி இஸ்ரேல்ஸ் அண்ட் ஒரு ஆளோட அப்பாயிண்ட் பண்ணி அதை அப்படியே வனாந்திரத்துல கொண்டு போய் விட்டுறாங்க. சோ அது வந்து ஜனங்களுடைய அனைத்து பாவத்தையும் சுமந்து கொண்டு போயிருச்சு அப்படின்னு அதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ வந்து அவங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் அந்த வெள்ளாட்டு கடா தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அதை வனாந்திரத்திலே போக விட கடவன் அப்படின்னு சொல்லி, இதுதான் அவங்களுடைய டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அதை வந்து அவங்களுடைய முறைமையை நம்ம லேவியராகமம் 16ல வாசிக்கிறோம். அப்ப இது நியூ டெஸ்ட்மெண்ட்ல எப்படி மாறுகிறது? ஜீசஸ் வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஹிஸ் பிளட் ஆன் த கிராஸ். ஆண்டவர் வந்து பிரதான ஆசாரியர்களை போல முன்பு தன்னுடைய சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டுவது இல்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினால் ஒரே தரம் அவரே நமக்கு பலியாய் செய்து முடித்தார். அவர்தான் அந்த வெள்ளாட்டுக்கடா, அவர்தான் நம்மளுடைய போக்காடு, எல்லாமாக அவர் ஒரே பலியாய் அவர் நமக்காய் சிலுவையில் தன் ரத்தத்தை சிந்தினார். அப்போ the blood of bulls and goats could only atone for sins if it was done year after year. இது ஒரு பெரிய ஃபெஸ்டிவலா வருஷந்தோறும் இந்த ரிச்சுவலை அவங்க செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா ஆண்டவருடைய சாக்ரிஃபைஸ், ஆண்டவர் நமக்காய் தியாகமாய் மரித்தது, it is all sufficient for all the sins of all. எல்லாருக்கும், எல்லாருடைய பாவத்திற்கும் அது ஒரே பலிதான். just once for all, yearly கிடையாது. once for all those who believe in him. அவர் மேல விசுவாசமா இருக்கிறவங்க, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதுதான் ஒரு பெரிய
ட்ரூத் நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய நமக்கு தெரிந்த உண்மை. ஆனா இந்த நாட்கள்ல நம்ம இன்னும் அதிகமாய் அதை யோசிக்கணும். அப்போ அந்த 3ஆம் வசனம் வந்து அக்கிரம விஷயங்கள் என்மேல் வல்லமை கொண்டது, ஆனா தேவரீர் எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். சோ நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தியாக்குகிற கிருபாதார பலி அவர்தான் அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையில நம்ம அதை கிளைம் பண்ணுவோம். நம்ம அதை சந்தோஷமாய் அந்த உண்மையை நாம் மறுபடியும் எடுத்துக்கொள்ளுவோம். நம்ம வந்து ஆண்டவர் நமக்காய் சிந்தின அந்த ரத்தத்தின் மேன்மையை நம்ம உணர்ந்து நம்ம செயல்படுவோம். 4ஆம் வசனத்துல உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். Blessed is the man you choose and cause to approach you that he may dwell in your courts. உடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அப்போ வந்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஜனங்கள் மேல இருக்கிற உன்னதமான ஆசீர்வாதத்தை தாவீது இதுல சொல்றத பாக்குறோம். ஆண்டவர் சமூகத்துல ஒரு சேவிங் ஃபெய்த், அதாவது விசுவாசத்தோடு அவரை அண்டிக் கொள்ளுகிற எல்லாருமே பாக்கியவான்கள். ஆண்டவர் வந்து சங்கீதம் 63 வாசிக்கிறோம், அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. அப்ப இந்த வசனத்துல பார்க்கும்போது உம்முடைய பிரகாரங்கள், அது வந்து ஸ்பிரிச்சுவல் மீனிங்ஸும் இருக்கு, லிட்டரல் மீனிங்ஸும் இருக்கு, சிம்பாலிக் மீனிங்ஸும் இருக்கு. சோ ஆண்டவரை கனப்படுத்துறவங்கள ஆண்டவர் ஆலயத்துல நிலைநாட்டுவார். எப்படி வந்து ஒரு கிங்கோடைய கோர்ட்ல கிங்கோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ராயல் கோர்ட் வரைக்கும் அவங்க போகலாமோ, அதே மாதிரிதான் பரிசுத்த உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி, அந்த பிரகாரங்கள் dwell in your courts அப்படின்னும் போது ஒரு ராயல் கோர்ட்டை நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஒரு அரண்மனை கோர்ட் முற்றத்தின் வாசல் வரைக்கும் ராஜாவுடைய நண்பர்கள் போக முடியும், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி அவருடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற தேவன் அப்படின்றத இது சொல்லுது. அதே மாதிரி ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு வந்து அவருடைய ஆலயமாகிய வீட்டின் நன்மைகள் ஏராளம், அத எல்லாத்தினாலும் நமக்கு ஒரு பெரிய திருப்தி உண்டாகும் என்பதையும் இந்த சங்கீதம் ஒரு ஆசீர்வாதமாய் நமக்கு எடுத்துரைக்கிறது. 5ஆம் வசனத்துல பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். சோ நம்மளுடைய ஆண்டவர் வந்து by awesome deeds you will answer us, O God of our salvation, you who are the confidence of all the ends of the earth and of the far off seas. எல்லாரும் நம்புகிற நம்பிக்கையா இருக்கிற எங்கள் தேவனே, நீர் வந்து பயங்கரமான காரியங்களை செய்யறதுனால எங்கெங்கயோ தூரமா இருக்கிறவங்க எல்லாரும் உம்மை நம்புறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கு அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றார். அப்போ ஆசம் டீட்ஸ் ஆண்டவர் செய்ததுல நம்ம உடனே மைண்டுக்கு வர்றது என்னதுன்னா, செங்கடலை பிளந்தது. அப்போ he performed incredible miracles in Israel's sight. அப்ப அது அனைத்தும் அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய வல்லமைய குறிக்குது. சோ அப்போ வந்து அவங்க நம்ம யாத்ராகமம் 14 நம்ம வாசிக்கிறோம், அந்த செங்கடல் பிளந்து போகும்போது இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். 2 பக்கம் அது அப்படியே மதிலாய் நின்றது. அப்போ கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதமான கிரியைகளை பார்க்கும் போது சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை நம்புவதற்கு ஏதுவாய் நடந்தது. அப்போ வந்து இஸ்ரேல் வந்து ஆண்டவருடைய ரட்சிப்பு இவ்விதமாய் இருக்கு. அவங்க அன்னைக்கு வந்து அந்த பிளேக்ஸ் போதுதான் அதை பார்த்தாங்க ஃபர்ஸ்ட். அப்போ இவங்க எல்லாரும் இப்படி வெட்டாந்திரின் வழியாய் நடந்து போறதையும் மகத்தான கிரியைகளை இவங்க எல்லாம் பார்க்கும் போது ஆண்டவர் மேல ஒரு பெரிய விசுவாசம் வந்ததை பாக்குறோம். அப்போ நாட் ஓன்லி ஃபார் ஈஜிப்ட் அண்ட் இஸ்ரேல், கானானிய தேசங்கள் வரைக்கும் ஃபார் ஆஃப் த சீஸ் அது பரவுதுன்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதாவது பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே என்று சொல்றத பாக்குறோம். அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார் என்றால் அது பல தேசங்களுக்கு அந்த பரவி இருந்துச்சு. அன்னைக்கு கானான் தேசம் வரைக்கும் ஆண்டவர் செய்தது அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்துச்சு. எபிரேயர்கள் இந்த
எரிகோவை வந்து வேவு பார்க்க போகும்போது ராகாப் என்ன சொல்றாங்க, ராகாபுடைய வாய்மொழியில இருந்து அது தெரியுது. யோசுவா 2ஆம் அதிகாரம் 10-11 நம்ம அதை வாசிக்கிறோம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் ராஜாக்களுக்கு செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். உங்க ஆண்டவரை பத்தி நல்லா அறிஞ்சிருக்கிறோம். அவர் இப்படியெல்லாம் பண்ணாராமே, அதை கேட்டு எங்க இருதயமே கரைந்து போயிற்று. எங்களுக்கு எங்களுக்கு ஒன்னும் ஓடல. அதை கேட்கும் போது உங்க ஆண்டவர் தான் ஆண்டவர், எனக்கு அதனால நல்லா தெரியும், நான் அவங்கள தப்பிக்க வைக்கிறேன்னு சொல்லிதான் ராகாப் வந்து அவங்கள தப்பிக்க வச்சதை நம்ம பாக்குறோம். அப்போ கானான் தேசத்துக்கு கூட தெரிஞ்சிருந்துச்சு, இட்ஸ் a sign of God's immense power and favor of his chosen people. அப்போ அததான் இங்க தாவீது சொல்றாரு. அதாவது ஆண்டவர், நீர் எல்லா ஜாதிகளும் நம்பத்தக்க தேவன், நீர் நம்புவதற்கு ஏதுவான தேவன், நீர் செய்கிற அதிசயமான கிரியைகளை எல்லாரும் கேள்விப்படும் போது உங்க மேல அவங்க நம்பிக்கைய பிளேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த உலகத்துக்கு வந்து ஏதோ ஒண்ணுத்து மேல ஒரு நம்பிக்கை தேவை. ஒரு மனுஷனோட இயல்பே he needs an object of trust. எல்லாரும் நம்பும் எங்கள் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே. அப்போ வந்து ஏதோ ஒண்ணு அவங்க பிடிச்சுக்கணும். அதனாலதான் அந்த ஐடல்ஸ், எதையோ ஒன்ன பார்த்து அவங்க ஒரு பூஜை செய்யணும், ஒரு ஜெபிக்கணும், ஏதோ ஒரு ஏதுகரணம் தேவைப்படுது. ஆனா வந்து their condition, whether happy or otherwise, depends on the object they trust. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு உயிரில்லாத ஒரு பொருட்கள் மேல, ஒரு மாறுகிற ஒரு காரியங்கள் மேல வந்து ட்ரஸ்ட வைக்கிறதுக்கு பதிலா ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை ரொம்ப பாதுகாப்பானது. the only safe object of trust is God. அதுதான் இந்த 5ஆம் வசனத்துல நம்ம புரிந்து கொள்றோம். சோ இது இந்த இந்த சங்கீதத்தை நம்ம தொடர்ந்து தியானிப்போம். தேங்க்யூ வெரி மச். Thank you, sister. Jesse Shagaya Shanti sister, can you do the